எபிசோட் 902 இன்னொரு கப்பல். ஒற்றையாளாக அங்கு இருப்பவர்களை கட்டி போட்ட சரவணா ஜாயை தேடி அந்த படகு முழுவதும் சுற்றினான். படகின் அடிப்பகுதியில் ஒரு அறையில் அவளை கட்டி வைத்திருந்தார்கள். அழுது ஓய்ந்து போய் இருந்த ஜாய் அவனை கண்டதும் தான் நிம்மதியடைந்தாள். சரவணா வேக வேகமாய் வந்து அவளின் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டான். அடுத்த நொடியை அவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டு அழுக ஆரம்பித்தாள் ஜாய். என்ன ஆகும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் சரவணனை கண்டதும் தான் நிம்மதியடைந்தாள். சரவணா, நல்ல வேளை நீ வந்த, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஜாய் வெடித்து அழுக ஆரம்பிக்க அவளை கட்டிக்கொண்டு சரவணன் ஆறுதல் கூறினான். அதான் நான் வந்துட்டல, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். முதல்ல அவனுக்கு உன்னை எப்படி கடத்தினானுங்க, நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டின? அவளை சமாதானம் செய்தபடியே கேள்வியை கேட்டான் சரவணா. ஹாஸ்பிட்டல்ல அப்பா அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழியில தான் நடந்தது. இப்ப அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. மோகித் என்ன ஆனான்னு தெரியல. அவனும் என் கூட தான் வந்தான். பதட்டமாக ஜாய் கூற சரவணா உடனே யோசிக்க ஆரம்பித்தான். நீ முதல்ல அமைதியார், நான் உடனே என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்றேன். உடனே போனை எடுத்து ரத்தினத்திற்கு அழைத்தான் சரவணன். சார், மிஸ் பிராங்க்லினை காப்பாத்திட்டீங்களா? ரத்னம், நீங்க உடனே பிராங்க்லின் குடும்பத்து ஆளுங்களை பத்தி விசாரிங்க. அப்படியே மோகித் எங்க இருக்கான்னு ஹாவக் டீம் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. நான் அடுத்ததா எங்க போறேன்னு தெரியும். சோ எல்லாருமே என்கிட்ட இருந்து கமெண்ட் வர்றதுக்காக ரெடியா இருக்க சொல்லுங்க. அழைப்பை துண்டித்த சரவணா ஜாயை பார்க்க அவளோ அவனை அணைத்தபடியே நின்றிருந்தாள். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டே இருக்கலான்னு இருக்கிற திம்ஸ் கேட்ட கேலியாக சரவணன் கேட்க அவனை முறைத்து பார்த்தாள் ஜாய். இந்த நேரத்துல கூடவா நீ இப்படி கிண்டல் பண்ணுவ? உன்ன பல்லை கடித்த ஜாய் அவனை அடிக்க ஏதேனும் கிடைக்குமா என்று தேடினாள். சரவணா லேசாக சிரிக்க திடீரென்று அவர்களின் போட் ஆட்டம் கண்டது. ஐயோ, கடலுக்குள்ள நிலநடுக்கம் வருது! வயத்தில் கட்டினாள் ஜாய். அவள் செயலில் இன்னும் சிரித்தான் சரவணா. லூசு, நம்ம போட் எதிரியோ மோதி இருக்கு, அதனாலதான் பயப்படாத. என்ன சொல்றனே? நாம எப்படி போவோம்? இப்ப எந்த இடத்துல இருக்கோம் நம்ம? பதட்டமாய் வெளியே சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். நம்ம இப்ப கடோகா பக்கம் போயிட்டு இருக்கோம். மிகவும் சாதாரணமாய் சரவணன் கூறிட ஜாய் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். என்ன சொல்றனே? நம்ம கடோகா பக்கம் போறோமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள் ஜாய். அதில் தோளை குலுக்கினான் சரவணா. ஆமா, கடோகா ரொம்ப அழகான ஊராமே, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அந்த ஊரையும் சுத்தி பார்த்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவன் சாதாரண பேச்சில் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள் ஜாய். கடோகா பற்றி அவளுக்கும் நன்றாய் தெரியும். இதில் இன்னொரு முக்கிய விஷயம், அவளுக்கு தன்வந்த் பற்றியும் நன்றாக தெரியும். திவாகரை விட தன்வந்திற்கு கடோகாவில் அதீத செல்வாக்கு உண்டு. இவன் தெரிஞ்சு பண்றானா இல்ல தெரியாம பண்றானா? கடோகா யார் இடம்னு தெரியுமா? ஒருவேளை இவனுக்கு தன்வந்த் பத்தி தெரியாம இருக்குமோ? இப்பதான் திவாகரையும் வித்ரனையும் கொன்னான். அந்த கோபத்தில் தன்வந்த் இருப்பான். ஆனா இப்போ இவன் அவனோட இடத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்கானே, இவனை என்ன பண்ணலாம்? தீவிரமாக மனதில் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஜாய். தன்வந்திற்கு கடோகாவில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது. கடோகாவில் இருக்கும் ஒவ்வொரு பெரிய குடும்பத்திலும் அவருக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். சொல்ல போனால் அந்த நாடே அவரின் கட்டுக்குள் தான் இருக்கிறது. ஜாய் சரவணனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் பதட்டமோ பயமோ எந்த ஒரு உணர்வுமே இல்லை. மிகவும் அமைதியாய் கடலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி அவனால் இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவனின் அமைதியை பார்க்க பார்க்க ஜாய்க்கு தான் இன்னும் பதட்டம் அதிகமானது. தலையை குலுக்கி தன்னை சமன்படுத்தி கொண்டாள். இவனை பத்தி ரொம்ப யோசிச்சா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. ஆனா இவன் எல்லாம் தெரிஞ்சிட்டு இப்படி பண்றானா இல்ல தெரியாம இருக்கானான்னு புரியலையே. மனத்தில் புலம்பியவள் சரவணன் அவளை பார்ப்பதை உணர்ந்து அவனை கேள்வியாக பார்த்தாள். என்ன ஆச்சா? படகிற்கு என்ன ஆனது என்று அவனை பார்த்து கேட்க அவனோ மறுப்பாக தலையை அசைத்தான். பெருசா ஒண்ணும் இல்ல, போட் எதுலயும் மோதி இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன போட்டு தானே, வேற ஒரு மீன் பிடிக்கிற போட்ல மோதி இருக்கு. அமைதியான குரலில் சரவணா கூற அவனிடம் வந்த ஜாய் அவனின் கைகளை பிடித்து கொண்டாள். இங்க பாரு சரவணா, உனக்கு கடோகா போகணும்னா போ, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கூடயே இருக்கேன். லேசான புன்னகையுடன் கூறினாள். ஆனா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்க. ஒரு சின்ன விஷயம் நீ தப்பா பண்ணினா கூட கடோகால உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைய அது ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுவும் முக்கியமா அங்க இருக்கிற சில குடும்பத்து ஆளுங்க கிட்ட நீ பிரச்சனையே பண்ணக்கூடாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் முடியும். உன் அப்பா இது வரைக்கும் கடோகா வந்ததே இல்ல. உனக்கு அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்.
கடோகா மத்த நாடு மாதிரி இல்ல, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கறையுடன் ஜாய் கூற சரவணா சம்மதமாய் தலையசைத்து அவளின் கையை பற்றி கொண்டு படகின் முகப்பெருக்கு வந்தான். அங்க வந்து பார்த்ததும் தான் அவர்களின் படகு அங்க வந்திருக்கும் லோக்கல் மீனவர்களின் படகில் மோதி இருக்கிறது என்று. அவங்க ஹொக்ஸியாவை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். சரவணனை கண்டதும் எதிர்படகில் இருந்த ஒருவன் சத்தமாக கூறினான். மீன் பிடிக்கும் படகு பெரிதா இல்லை, ஆனால் அதே நேரம் அவன் வந்திருக்கும் படகை காட்டிலும் பெரிதா இருந்தது. கப்பல் சைஸில் அந்த படகு பெரிதாக இருந்தது. ஏறத்தாழ 20 பேருக்கு மேல் அதில் பயணிக்கலாம். அந்த அளவிற்கு இருந்தது அது. நம்ம எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்த ஆளுங்க தான். அந்த கப்பலின் ஓனர் சரவணனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக கூறி அவனை பார்த்து புன்னகைத்தார். தம்பி, நீ எந்த ஊரு, எங்க என்ன பண்ற? அவனிடம் கேட்டுக்கொண்டே சரவணன் வந்திருந்த ஸ்பீட் போட்டை பார்த்தார். ஒரு வேலை விஷயமா வந்த, ஆனா வழி தவறிட்டேன். அவர்களை பார்த்து சத்தமாய் கூறினான் சரவணா. அதில் அவன் பக்கம் வந்தாள் ஜாய். என்ன சரவணா சொல்ற நீ? எதுக்கு நீ அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க? வழி தவறி வந்துட்டோமா? அவனிடம் புரியாமல் அவள் கேள்வி கேட்க சரவணா அவளுக்கு பதில் சொல்லாமல் நின்றான். அந்த ஓனர் சரவணனை ஏற இறங்க பார்த்தார். பார்க்கவே பணக்கார வீட்டு பையன் போல் அவர்களுக்கு தோன்றியது. அவனை போன்ற நிறைய பணக்கார வீட்டு பிள்ளைகள் கடலில் கூத்தடிக்க வருவதை நிறைய முறை அவர் பார்த்திருக்கிறார். யாட்டில் பார்ட்டி என்று கூத்து கும்மாளத்தில் இருப்பதைக் கண்டு இருக்கிறார். ஆனாலும் நடுக்கடல் வரை யாரும் வந்ததில்லை. சரவணன் வந்திருப்பது அவருக்கு சந்தேகமாய் இருந்தது. சரி, எங்க கூட வாங்க, நாங்க உங்களை பத்திரமா விட்டுறோம். புன்னகையுடன் அவர் கூற சரவணா லேசான சிரிப்புடன் சம்மதம் கூறினான். அதில் அவன் கையிலே நறுக்கென்று கிள்ளினாள் ஜாய். என்ன சரவணா பண்ற நீ? எதுக்கு இப்ப நீ அவங்க போட்ல போக ஒத்துக்கிட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்க? கடுப்பாக அவள் கேட்க சரவணா பதில் சொல்லாமல் அவளை அந்த கப்பலுக்கு அழைத்து சென்றான். அவர்கள் இப்பொழுது கடோகாக்கு மிக அருகில் இருக்கிறார்கள். அவர்களுடன் செல்ல ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் அங்கிருப்பவர்களுக்கு சந்தேகம் வரும். அதைவிட சரவணாவிற்கு அந்த கப்பல் மீது சந்தேகமாய் இருந்தது. இவ்வளவு விலை உயர்ந்த கப்பலை மீன்பிடிக்க பயன்படுத்துவது அவனுள் பல கேள்விகளை எழுப்பியது. அந்த கப்பலில் இருவருக்கும் அறையை கொடுக்க இருவரும் அங்கு சென்றார்கள். அடுத்து நடக்க போகும் பிரச்சனைக்காக காத்திருந்தான் சரவணா. எபிசோட் 903. ஜாயும் சரவணாவும் தூங்க முற்பட அந்த நேரம்தான் வெளியே இருந்து விசித்திரமான சத்தங்கள் எல்லாம் கேட்டது. தூங்காமல் இருந்த ஜாய் மெத்தையில் அமர்ந்தாள். எனக்கு தெரியும், அப்பவே என் மனசு சொல்லுச்சு, இந்த கப்பல் சாதாரணமா இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. ஜாய் தனக்குள் பேசிக்கொள்ள சரவணா சோஃபாவில் கண்மூடி படுத்திருந்தான். அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள் ஜாய். உனக்கு மட்டும் எப்படி இந்த நேரத்திலையும் தூக்கம் வருது? இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையில போட்டுட்டு நிம்மதியா சவுடால படுத்து கிடக்குற? மனதில் நினைத்து கொண்டு அந்த அறையையே சுற்றி பார்த்தாள். அந்த கப்பலில் 10 அறைகள் இருந்தது. அனைத்தும் அந்த மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அறை மட்டும்தான் மிகவும் சுத்தமாய் புதிது போன்று மெத்தையெல்லாம் சொகுசாய் இருக்க ஜாய்க்கு அதுதான் சந்தேகமாய் இருந்தது. ஆனாலும் வெளியில் அதனை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். அவள் யோசனையிலேயே இருக்க அவர்கள் அறை வாசலில் காலடி சத்தம் கேட்டது. அதுவும் மிகவும் அருகே இருப்பது போல கேட்க பீதி அடைந்த ஜாய் சரவணன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவனை சுரண்டினாள். சரவணா, எழுந்திரு, வெளியில யாரோ இருக்காங்க. கிசுகிசுப்பான குரலில் அவனை பார்த்து கூறியவள் அவனை எழுப்பினாள். கண் மூடி படுத்திருந்த சரவணா கண்ணை திறக்காமலேயே அவளிடம் பேசினான். அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, ராத்திரி கூட மீன் பிடிப்பாங்க. நீ எதை பத்தி யோசிக்காம போய் தூங்கு போ. சாதாரணமாக கூறிவிட்டு சரவணா தூங்க ஆரம்பித்தான். அடப்பாவி பயலே, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், இப்படி நீ எனக்கு என்னன்னு தூங்குற? உன்னால என்ன பண்றது? மனதிலேயே அவனை திட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் ஜாய். வெளியே அவர்கள் அறை வாசலில் 4-5 உருவங்கள் கையில் கூரிய கத்தியுடன் நின்று கொண்டிருந்தது. வாசல் கதவையே முறைப்புடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. சரியான முட்டாளா இருக்கான். அவர்களில் ஒருவன் கேலியாக சிரித்தபடியே கூறினான். என்னமோ நம்ம அவங்கள காப்பாத்தின மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நம்ம கிட்ட சிக்கிட்டான்னு தெரியாம நிம்மதியா இருக்கான். அந்த கூட்டத்தின் தலைவன் கப்பலின் கேப்டன் வில்லத்தனமாக சிரித்தான். அவன் எண்ணமெல்லாம் ஜாய் மீதே இருந்தது. அவளை பார்த்த நொடியே அவனுக்கு அவளை பிடித்து விட்டது. அவளின் அழகு அவனை சுண்டி இழுத்தது. இந்த பறந்து விரிந்த கடலில் அவர்களுக்கு இல்லாத அதிகாரமே இல்லை. கடலில் ராஜாவாக அவர்கள்தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இப்பொழுது சரவணா அவர்கள் வலையில் வசமாக சிக்கிக் கொண்டார். அவன் என்ன செய்தாலும் அவர்கள் பிடியில் இருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது. கேப்டனின் கொடுக்குகள் அவன் சிரிப்பதை பார்த்து மற்றவர்களும் மகிழ்ச்சியில் சிரித்தார்கள். அவனின் இந்த வில்லத்தனமான சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. நிச்சயம் கேப்டன் சாப்பிட்ட பின் அவர்களுக்கும் கொடுப்பான் என்று அறிந்து ஜாயை வேட்டையாட காத்து கொண்டிருந்தார்கள். உள்ளே இருந்த ஜாய்க்கு பதட்டமாக இருந்தது. அவளால் ஒரு நிமிடம் கூட கண்ணை மூட முடியவில்லை. அவர்களின் அறையே மற்றவர்கள் சுற்றி வருவது போன்ற பிரமை அவளுக்கு தோன்றியது. நேரம் போக போக நிறைய பேர் அங்கு சுற்றி நடக்கும் சத்தம் அவளுக்கு கேட்டது. இதில் அவர்கள் இன்னும் தைரியமாய் சொன்னால் வெளியே எட்டி பார்க்க ஜாய் மிரண்டு விட்டாள். என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவே இல்லை. ஜாய் ஒரு வெள்ளை நிற ஷர்ட்டும் வான் நீல ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். அந்த உடை அவளின் தேகத்தை இறுக்கி பிடித்திருக்க அவளின் உடல் வாகை மற்றவர்களுக்கு அப்பட்டமாய் காட்டியது. அழகிய பொம்மை போன்ற அவளின் முகம் இருக்க மற்ற ஆடவர்களுக்கு அந்த பொம்மையை வைத்து விளையாட ஆசையை தூண்டியது. அதிலும் இவர்கள் எல்லாம் வருடக்கணக்கில் கடலில் சுற்றுபவர்கள், பெண்களை அதிகமாய் பார்த்திடாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் இவ்வளவு அழகான பெண் இருந்தால் அவர்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவர்கள் எண்ணமும் அவர்கள் இஷ்டத்திற்கு அலைந்து கொண்டிருந்தது. அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதை கண்ட ஜாய் பதட்டத்துடன் சரவணனை எழுப்பினாள். சரவணா, தூங்காத, பிளீஸ் எழுந்திரு. அவனை போட்டு ஒரு உலுக்கு உலுக்கி எடுக்க சோம்பலுடனே கண்ணை திறந்தான் சரவணா. என்ன ஜாய் பிரச்சனை? கொஞ்ச நேரம் தூங்க விட. எழுந்த அமர ஜாய் அவனை பயங்கரமாய் முறைத்தாள். அவள் செயல் அவனுக்கு சிரிப்பை கொடுத்தாலும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தான். அவனுக்கு இவர்கள் மீது சந்தேகமாய் இருந்தது. இருந்தும் அதனை காட்டிக்கொள்ளாமல் நடிப்பை தொடர்ந்தான் சரவணா. எங்கிருந்தோ திடீரென்று மீனவர்கள், அதுவும் நடுக்கடல் பகுதிக்கு இவ்வளவு விலை உயர்ந்த கப்பலில் வருவது அவனின் சந்தேகத்திற்கு முதல் காரணமாக ஆகியது. அதுவும் சாதாரண சின்ன படகின் மீது இவ்வளவு பெரிய கப்பல் மோதுவது சாதாரண விஷயமில்லை. அது மட்டுமில்லாமல் அவன் ஜாயை காப்பாற்றிய பின்பு இப்படி நடந்திருக்கிறது. அனைத்தும் ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் நடக்கிறது என்று புரிந்து கொண்டான். அந்த நோக்கத்தின் காரணமும் அவனுக்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் முன்பே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க? கடுப்பாக அவனை பார்த்து கேட்டாள் ஜாய். இப்போ என்ன பண்ண சொல்ற நீ என கேட்டான் சரவணா. சரவணா, இங்க இருக்கிற ஆளுகெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. எனக்கு எதுவுமே சரியா படல. எனக்கு என்னமோ நீ என்ன காப்பாத்த வருவேன்னு தெரிஞ்சுதான் தன்வந்த் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பானோன்னு தோணுது. எனக்கு பயமா இருக்குடா. இப்போ மேல கொலை காண்ட்ல இருக்கிறது தன்வந்த் மட்டும்தான். பதட்டத்துடனே கூறினாள் ஜாய். இந்நேரம் இங்கு தன்வந்த் மட்டும் வந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் சுறாக்களுக்கு தீனியாகி இருப்பார்கள். தனவந்த் இப்ப இங்க வரமாட்டான், பயப்படாத. அவளின் மனதை படித்தது போலவே கூறினான் சரவணா. நாம ரொம்ப தூரமா வந்துட்டோம். அதுவும் இல்லாம இங்க வச்சு தன்வந்த் நம்மள எதுவும் பண்ண மாட்டான். அந்த அளவு முட்டாள் இல்ல. ஆனா இந்த கப்பல இருக்கிற ஆளுங்க சாதாரண ஆளுங்க இல்ல, பயங்கரமானவனுங்க. நாம நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண மீன் பிடிக்கிறவங்க இல்ல. அமைதியான குரலில் சரவணா கூற ஜாய் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். அதிர்ச்சி போனதும் அவனை சரமாரியாக அடித்தாள் ஜாய். பாவி பயலே, அப்ப உனக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்ன நீ இதுல கூட்டிட்டு வந்திருக்கியா? இவங்க எல்லாம் கடல் கொள்ளையர்கள் உனக்கு தெரிஞ்சும் அவங்க கூடயே போக நினைச்சிருக்க. உன்னையெல்லாம் என்னடா பண்றது? அடிக்கிறத நிறுத்து, ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல. அவளை சமாதானம் செய்ய பார்த்தான் சரவணா. தன்வந்திற்கு அடியாட்கள் எக்கச்சக்கமாய் இருந்தால் சரவணனுக்கும் நிறைய ஆட்கள் கைவசம் இருக்கிறார்கள். எப்படி சரவணா கவலைப்படாம இருக்கிறது? நம்மளே வந்து கொள்ளக்காரங்க கப்பல்ல மாட்டிக்கிட்டோம். என்னதான் உங்ககிட்ட நிறைய ஆளுக இருந்தாலும் தன்வந்த் கிட்ட இருக்கிற ஆளுக அளவுக்கு இருப்பாங்களா? அவங்களெல்லாம் எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியுமா? நீ தன்வந்தை ரொம்பவே குறைச்சு எடை போட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பண்ற. பீனிக்ஸ் குடும்பம் பல முறை பேஸ்வானி குடும்பத்தை அழிக்க பார்த்திருக்காங்க. ஏன் சில தடவை மொத்த 7 குடும்பமும் சேர்ந்து பேஸ்வானி குடும்பத்துக்கு எதிராக இருந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட அவங்களால ஜெயிக்க முடியல. பேஸ்வானி குடும்பம் சாதாரணமானது இல்ல. பார்த்தல திவாகர, அவனை விட 100 மடங்கு தன்வந்த் இருப்பான். கடுப்பாக ஜாய் கூறிட சரவணா போலியாக அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஜாய் சொல்ற? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவன்கிட்ட அவ்வளவு பவரா இருக்கு? அவன் கேட்டதில் அவனை பயங்கரமாய் முறைத்தாள் ஜாய். இதுக்கு முன்னாடி திவாகர் பிளட் மூன் ஆர்கனைசேஷன் கூட கூட்டு சேர்ந்தான்னு தகவல் வந்துச்சு. அப்படி பார்த்தா கண்டிப்பா இந்த தன்வந்தும் அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் கூட கூட்டு சேர்ந்திருப்பான். பிளட் மூனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆளு விசார்ட் ஆஃப் ஓட்ஸோட பவரான ஆளு. நம்ம அஜாக்கிரதையா இருக்க கூடாது. ஜாய் மிகவும் சீரியஸாக கூறினாள். அவள் கூறி முடித்த அடுத்த நொடி அந்த கப்பல் ஆட்டம் கண்டது.
எபிசோட் 904 கப்பலில் கலவரம். மிகவும் தீவிரமாக ஜாய் தன்வந்தை பற்றி கூறிக்கொண்டிருக்க திடீரென்று அவர்கள் செல்லும் கப்பல் ஆட்டம் காண ஆரம்பித்தது. பயத்தில் ஜாய் சரவணனை ஒன்றி அமர்ந்து கொண்டாள். நடு கடலில் இரவு நேரத்தில் கப்பல் இப்படி ஆடினால் என்ன ஆவது? ஜாய்க்கு மரண பயமே வந்தது. பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் முகம் வெளுக்க ஆரம்பிக்க சரவணனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஐயோ சரவணா, என்னாச்சு? ஏன் கப்பல் இப்படி ஆடுது? பயத்தில் அவனின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கத்த சரவணன் லேசாக சிரித்தான். கப்பல்னா ஆடதானே செய்யும், புதுசா கேக்குற? வேண்டுமென்றே அவளை சீண்டி பார்த்தான் சரவணா. அவன் கிண்டல் செய்வதை உணர்ந்த ஜாய் அவனை பயங்கரமாய் முறைத்தாள். சரவணா, இது விளையாடுற நேரம் இல்ல. என்னமோ நடக்குது வெளிய, அதான் இப்படி ஆடுது. அவங்க வேற மோசமான ஆளுக. இங்க என்ன நடக்க போதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போவோமா? மிரண்ட விழிகளுடன் அந்த இடத்தை பார்த்து கொண்டு கேட்டாள் ஜாய். சரவணா அவளின் கையை விலக்கிவிட்டு சாவகாசமாய் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவளுக்கு இருக்கும் பயம் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை. இருந்தா பூமிக்கு, இல்லன்னா கடலுக்கு. வடிவேல் போல் கிண்டலாக சரவணா கூற அவனை இன்னும் பயம் கலைந்த முறுப்புடன் பார்த்தாள் ஜாய். சரவணா, இந்த மாதிரியெல்லாம் விளையாடாத, எனக்கு பயமா இருக்கு. அழுகுரலில் விட்டால் அழுது விடுவேன் என்பது போல் கூறினாள் ஜாய். அவள் செயல்கள் சரவணனிற்கு சிரிப்பை கொடுத்தது. விட்டா இங்கேயே அழுதுருவ போலயே. அவளை சீண்டியவன் நேராக அமர்ந்து கொண்டான். பயப்படாத, எல்லாம் நம்ம பயலுங்க தான். சர்வ சாதாரணமாய் கூறிட அவனை புரியாமல் பார்த்தாள் ஜாய். இந்த கொள்ளக்கார கூட்டம் உன்னோட ஆளுகளா? ஏன் சரவணா இப்படி இருக்க? சீரியஸாவே பேச மாட்டியா நீ? கடுப்பாக கூறினாள் ஜாய். அவள் பதிலில் தலையில் அடித்துக் கொண்டான் சரவணா. அடலூசே, வந்திருக்கிறது ஏன் ஆளுங்க, அவங்க பண்ண வேலைதான் இது. சரவணன் கூற்றில் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் ஜாய். என்ன சரவணா சொல்ற? உன் ஆளுக வந்திருக்காங்களா? எப்போ, எப்படி? கொஞ்சமும் விலகாத அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா, நம்மள இங்க இருந்து கூட்டு போறதுக்காக ஆளுங்களை வர வச்சேன். சோஃபாவில் இருந்து எழுந்த சரவணா ஜாயையும் எழுப்பிவிட்டான். திடீரென்று கப்பலில் ஏதோ ஒன்று மோதியது போன்று இருக்க அங்கு இருந்த மீனவர்கள் குழம்பினார்கள். அவர்கள் எல்லாம் என்ன ஆனது என்று குழப்பத்துடன் முகப்பிற்கு வந்து பார்க்க அவர்களின் கப்பலை இன்னொரு சிறிய கப்பல் மோதி இருந்தது. மீனவர்கள் கூட்டம் அதே இடத்தில் வேரூன்றி நின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருந்தார்கள். அவர்கள் கப்பலை மோதிய கப்பல் கடோகாவை சேர்ந்த கப்பல். இவர்கள் எல்லாம் முக்கால்வாசி கடலில்தான் அவர்களின் வாழ்க்கையை கழிப்பதனால் அங்கிருக்கும் கப்பல்களை வைத்தே அது எந்த நாட்டைச் சேர்ந்த கப்பல் என்று அவர்களால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அதேபோல் கடலில் இம்மாதிரியான விபத்துகள் நடப்பதெல்லாம் மிகவும் அரிது. ஒருவேளை இப்படி ஒரு கப்பல் இன்னொரு கப்பலுடன் மோதி இருக்கிறது என்றால் அது நிச்சயம் தற்செயலாக இருக்காது. கேப்டன், நம்ம கப்பலை யாரோ மோதிட்டாங்க. கூட்டத்தில் இருந்த ஒருவன் அவர்களின் கேப்டனிடம் சென்று புகார் கூறினான். அதில் அந்த கேப்டன் கடுப்பாக முகத்தை சுழித்தான். ஆதானே பாருங்க, இன்னும் ஏன் அவன் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கான்னு சந்தேகப்பட்டான். நமக்கு வந்த தகவல் சரியா தான் இருக்கு. அவன் லேஸ்பட்ட ஆள் இல்லை போல். இந்த மாதிரி எல்லாம் முதலியே அவன் பிளான் பண்ணி இருந்ததுனாலதான் இவ்வளவு அமைதியா இருந்தானா? ஆனா இவன் இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த பறந்து விரிந்த கடல் என்னோட சாம்ராஜ்யம், இது எந்த நாட்டுக்கு சொந்தமானது இல்லை. அதனால இங்க என்ன நடந்தாலும் யாருமே இதுல தலையிட மாட்டாங்க. அழுத்தமாய் அதுவும் சத்தமாக கூறினான் கேப்டன். இது உள்ளே இருக்கும் சரவணா மற்றும் ஜாய்க்கும் நன்றாக கேட்டது. அவன் சொன்னதை கேட்டியா? இந்த இடத்துல என்ன நடந்தாலும் யாருமே இதுல தலையிட மாட்டாங்க. லேசான சிரிப்புடன் கேலியாக கூறினான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் ஜாய். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நிலைமை தெரிஞ்சும் இன்னும் எதுக்கு இப்படி விளையாடிட்டு இருக்க? இந்த கப்பல்ல இருக்கிற ஆளுக எல்லாமே கடல் கொள்ளையர்கள். அவன் சொன்னதை கேட்டல்ல, இந்த கடல் அவனோட சாம்ராஜ்யமா. கடோகால இருந்து வர்ற உன்னோட ஆளுகளை இவங்களால சமாளிக்க முடியுமா? எரிச்சல் மற்றும் பயம் கலந்த குரலில் கேட்டாள் ஜாய். சரவணன் பதிலுக்கு சிரித்தான். நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். சிரிப்புடன் சரவணா கூறிட அவர்கள் இருக்கும் இடத்திற்கு கேப்டன் வந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாக சிரித்தான். உனக்கு ஏன் கால் பண்ணி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் அந்த கடவுளே உன்னை காப்பாத்த நினைச்சா கூட அது நடக்காது. திமிராக கூறினான் கேப்டன். சரவணன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஜாய் சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். உனக்கு யாரு கால் பண்ணா? அமைதியான குரலில் கேட்டாள் ஜாய். அவளுக்கு சரவணன் மீது அபார நம்பிக்கை இருந்தது. அவன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்றால்
நிச்சயம் ஏதாவது திட்டத்துடன் தான் இங்கு வந்திருப்பான் என்று நம்பினாள். ஹரிஷ், மிகவும் சாதாரணமாய் கூறினாள் சரவணா. அதில் அந்த இடமே அதிரும் அளவிற்கு சத்தமாய் சிரித்தான் கேப்டன். நக்கள் ஏராளமாய் இருந்தது. சாதாரண ஹரிஷ் தானா என்று இருந்தது. சரவணன் பற்றி அவனுக்கு தகவல் கிடைத்த பொழுதே அவனின் ஆட்களை பற்றியும் அவனுக்கு தகவல் கிடைத்திருந்தது. ஜஸ்டின் என்று வந்திருந்தால் கூட சற்று யோசித்திருப்பான். ஆனால் ஹரிஷ் என்ற பெயரை கேட்டதும் நக்கலாக சிரித்தான். அண்டர் கிரவுண்டில் சண்டை போட்டவனால் கடல் கொள்ளையரிடம் மோதி வெல்ல முடியாது என்று கர்வம் அவனுக்கு. நீ எவனை கூப்பிட்டாலும் உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. வீரனா உனக்காக ஒண்ணு பண்ணல. என் காலில் விழுந்து என்னை விட்டுருங்க கேப்டன், எனக்கு உயிர் பிச்சை போடுங்க அப்படின்னு கெஞ்சு இன்னும் 2 நாளைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா உன்னை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல நான் ஒப்படைக்கிறேன். ஆணவமாக சிரித்தபடியே கேப்டன் கூறிட ஜாய் சரவணனின் கையை அழுத்தமாய் பிடித்துக் கொண்டாள். சரவணா அவன் மிரட்டலுக்கு அசருவது போல் இல்லை. அமைதியாய் அவனை பார்த்தான். ஓவரா வாய் பேசாத, அப்புறம் அது இல்லாம பண்ணிடுவேன். நீ வேணும்னா என்கிட்ட பிச்சை கேளு, நான் உன்னை வலியே இல்லாம கொள்றேன். இல்ல தழகீழாதான் குதிப்பேன்னா நீ சவுடால் பேச்சு பேசு, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ சீரியஸா பேசிட்டு இருக்க நேரத்திலேயே சிம்பிளா உன்னை பீஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த சொரா எறாக்கெல்லாம் நீ தீனியா கூட இருக்க முடியாது. முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டிடாமல் கூற கேப்டனுக்கு பயங்கர கோபம் தலைக்கு ஏறியது. சாதாரண பொடியன் அவன் முன்னே இப்படி திமிராக பேசுவது கோபத்தை கொடுக்க பல்லை கடித்தான் கேப்டன். ஏய், பார்த்து பேசு. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுவேன்? கோபமாக பேசிய கேப்டன் சரவணனை அடிக்க அவனை நோக்கி வந்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு பின்னால் ஏதோ பொத் பொத் என்று விழுவது போல் தோன்றியது. ஏதோ சரியில்லையே என்று அவனுக்கு தோன்றிட சரவணனை குத்த வந்த கையை இறக்கி கேப்டன் என்ன ஆகியிருக்கும் என்ற யோசனையுடனே பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு கண்ட காட்சியில் அவன் கண்கள் தெரித்து வெளியே விழும் அளவிற்கு விரிந்திருந்தது. அங்கு அவனின் ஆட்கள் அனைவருமே இறந்து விழுந்து கிடந்தார்கள். இடைப்பட்ட அந்த சில நொடிகளில் என்ன ஆகியிருக்கும் என்று அவனுக்கு புரியவே இல்லை. எப்படி இவர்களெல்லாம் இறந்திருப்பார்கள் என்று யோசிக்க பயத்தில் தொண்டை வறண்டது போல் இருக்க எச்சிலை கொட்டி விழுங்கிக் கொண்டான் கேப்டன். எபிசோட் 905. ஹரிஷின் ஆட்கள். நொடி பொழுதில் அனைவரும் இறந்து கிடக்க கப்பலின் கேப்டன் அவர்களை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். சரவணனிடம் பேசிக் கொண்டிருக்கும் நொடியில் அனைவரும் மாய்ந்திருப்பார்கள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த கப்பலே இப்பொழுது மயான அமைதியாயிருந்தது. ஜாய் திகைப்புடன் சரவணனை பார்த்தாள். இறந்து கிடப்பவர்களை ஒருமுறை பார்த்துவிட்டு சரவணனை நம்ப முடியாமல் பார்த்தாள். கப்பல் மோதிய சில நொடிகளிலேயே இத்தனை பேரையும் கொன்றிருப்பது அவனின் ஆட்களின் திறமையை என்ன என்று அவளுக்கு நன்றாய் புரிந்தது. ஜாய் தன்னையே பார்ப்பதை உணர்ந்த சரவணா திரும்பி அவளை பார்த்தான். அவனின் அமைதியை ஜாய்க்கு அனைத்தையும் விளக்கியது. இதனையெல்லாம் அவன் இங்கு வருவதற்கு முன்பே செய்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். மை காட், என்னால நம்பவே முடியல. இவன் ஏற்பாடு பண்ணினாலுக பயங்கர திறமைக்காரங்களா இருக்காங்களே. ஆனாலும் இவ்வளவு பெரிய கடல்ல நாங்க இருக்கிற இந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். எப்படி இவ்வளவு சரியா வந்திருப்பாங்க? இவன் நிஜமாலுமே பயங்கரமான ஆளாதான் இருக்கான். இவங்கிட்ட என்னமோ இருக்கு. எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான். கேடி அதான் கமுக்கமா இருந்திருக்கான். மனதில் அவனை பார்த்து கொண்டே தீவிரமாக நினைத்து கொண்டிருந்தாள் ஜாய். அவள் பார்வையை உணர்ந்த சரவணா அவள் பக்கம் திரும்பினான். ரொம்ப உத்து பார்க்காத, நான் ஒன்னும் அந்த மாக்கானுங்க மாதிரி இல்ல. எல்லாமே என்னோட கண்ட்ரோல தான் இருக்கும். இருக்க வெப்ப. அழுத்தமாய் அவளை பார்த்து கூறிட ஜாய் அப்படியே அமைதியானாள். அவனை பற்றி உணர்ந்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் சரவணனின் பேச்சு அங்கிருந்த கேப்டனுக்கு பயங்கர எரிச்சலை கொடுத்தது. ஆத்திரத்துடன் சரவணனை முறைத்தான். டேய் பொடிப்பையிலே, ரொம்ப திமிரா பேசாத. என்ன இருந்தாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அத மனசுல வச்சுக்க. கோபமாக சரவணனை எச்சரித்தான் கேப்டன். சரவணா அவனை கண்டுகொள்ளாமல் அழுத்தமாய் நின்றான். அவனை பார்த்து கேப்டன் நக்கலாக சிரித்தான். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேளு. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கவலைப்படாத. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த அழகான தங்க சிலைய நான் வச்சு பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ இவளை பத்தி யோசிக்கவே வேண்டாம். கேப்டன் ஜாயை மேலும் கீழுமாக பார்த்து கூறிட ஜாய்க்கு உடல் கூசியது. அவன் பார்வையே அவளுக்கு குடலை பிரட்டுவது போன்ற உணர்வை கொடுத்தது. உடனே சரவணனிற்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டாள். சரவணா, இவனோட பார்வையே எனக்கு பிடிக்கல. பாக்குறான் பாரு. ஆமா வாய, இவனையெல்லாம் பிடிச்சு கொன்ன நோட்டி மீனுக்கு போடணும். கடுப்பாக சரவணா காதில் கூறிட சீரியஸான நேரத்திலும் அவள் திட்டுவதை கேட்டு
சரவணனுக்கு லேசாய் சிரிப்பு வந்தது. இருந்தும் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு ஜாயை அவனுக்கு பின்னால் வைத்துக் கொண்டான். சாவை பத்தி யோசிக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். உன்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு வேணாலும் பேசிக்க. நான் உன்னை கெஞ்சலாம் சொல்ல மாட்டேன். உன்னை விடுற எண்ணத்திலேயே நான் இல்லையே. அசால்ட்டாக சரவணன் கூறிட கேப்டனுக்கு பயங்கர கோபம் வந்தது. இவனிடம் இதற்கு மேலும் பேச்சு கொடுக்க கூடாது என்று நினைத்த கேப்டன் சரவணனை வேகமாய் குத்த ஓடி வந்தான். அவன் வருவதை பார்த்த ஜாய் பயத்தில் முகத்தை கண்களால் மூடிக்கொண்டு நிற்க, அவள் முன்னால் இருந்த சரவணா அசையாமல் அப்படியே நின்றான். கேப்டன் சரியாக அவனை குத்த வரும் நொடியில் சரவணா அவனின் அடி வயிற்றிலேயே ஓங்கி குத்த அந்த கேப்டன் ரத்தத்தை கக்கினான். கண்கள் சிவக்க சரவணனை பார்க்க சரவணா அவனை பயங்கரமாய் முறைத்துக் கொண்டிருந்தான். அவனின் இந்த பார்வையே கேப்டனை நடுங்க வைத்தது. அவனின் இந்த ஒரு அடியிலே அவர்களிடம் சரவணன் மாட்டவில்லை, அவர்கள்தான் அவனிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்று கேப்டன் நன்றாய் புரிந்து கொண்டான். சரவணன் அனைத்தையும் முன்னேற்பாடு செய்து கொண்டு விட்டுதான் இங்கு வந்திருக்கிறான் என்று நன்றாய் புரிந்து கொண்டான். சரவண அடித்த மறுநொடியே அவர்கள் கப்பலை மோதிய புதிய ஆட்கள் எல்லாம் இந்த கப்பலில் ஏறி வந்தார்கள். அவர்கள் எல்லாம் வேக வேகமாய் வந்து சரவணனை வணங்கினார்கள். மிஸ்டர் சரவணா, சாரி லேட்டா வந்துட்டோம். சாரி, இது எங்க தப்புதான். நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்த தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்காது. வந்திருந்த கூட்டத்தில் இருந்த இருவர் மிகவும் பணிவாக சரவணனிடம் பேசினார்கள். சரவணா அமைதியாய் அவர்களை பார்த்து லேசாய் தலையை அசைத்தான். ஹரிஷிங்க அழுத்தமாய் அங்கு வந்திருப்பவர்களை பார்த்து கேட்டான் சரவணா. அதில் சரவணா முன்பு ஒருவர் வந்து மண்டியிட்டு அமர்ந்து பணிவாக வணங்கினார். கடோகாவில் ஒரு முக்கியமான வேலையில் ஹரிஷ் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களை கூப்பிட்டு போக அவரால் வர முடியல. அவருக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வரதுக்கு முன்னாடி ஹரிஷ் எங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எங்கள் முதல் வேலை. உங்கள் ஆர்டரை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். நாங்கள் அப்படி ஏதாவது சரியாக பண்ணாமல் போனால் எங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. அந்த மனிதன் அப்படி கூறிட சரவணா அவரை சுவாரஸ்யமாய் ஏறத்தாழ அந்த நபருக்கு ஜஸ்டின் வயதுதான் இருக்கும். ஹரிஷருக்கு கீழ் இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறாரா என்று ஆச்சரியமாய் இருந்தது. அதுவும் இல்லாமல் கடோகாவில் ஹரிஷிற்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா என்று நினைத்து லேசாக வியந்தான். ஹரிஷ் கடோகா சென்றதில் இருந்து மொத்தமாக மாறிவிட்டார் என்று இருந்தது. அவனை வரவேற்க இத்தனை பேரை அவர் அனுப்பி வைப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, உங்களுக்கு இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? அந்த நபரை பார்த்து மீனவர்கள் போல் இருந்தவர்களை காட்டி கேட்டான் சரவணா. எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா அவங்க அட்டாக் பண்ணதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாம் அந்த கடோகாவை சேர்ந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஆளுங்க மாதிரி இருக்கு. அந்த நபர் அப்படி கூறிட சரவணன் கேள்வியாக அவனை பார்த்தான். என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங்? கடோகாவில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்கள நிஞ்சாஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க சின்ன வயசுல இருந்தே இதுக்கான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க. வளரும் போதே அவங்களெல்லாம் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ண வளர்ப்பாங்க. அதனால அவங்க எல்லாரும் இதுல ரொம்பவே திறமையானவங்க. அவங்க சண்டை போடுற திறமையும் அபாரமா இருக்கும். மின்னல் வேகத்தில் செயல்படுவாங்க. இவங்க எல்லாம் அவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு கடோகாவில் இருக்கிற சில ஆர்கனைசேஷனில் நிஞ்சாவா குறிப்பிட்ட வயசு வந்ததும் சேர்ந்துருவாங்க. அங்கே இன்னும் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அவங்களோட சுய ஆசை வெறுப்பு எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க ஆர்கனைசேஷனுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வர ஆர்டர் என்னவா இருந்தாலும் அவங்க யோசிக்காம பண்ணுவாங்க. அந்த நபர் கூறி நிறுத்த சரவணா உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் மேலும் கூற ஆரம்பித்தார். அவங்களுக்கு வர வேலையே சொசைட்டில இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை கொல்றது தானே. அது பெரிய பணக்காரராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட முழு கம்பெனியுமே மொத்தமாக அடிக்க சொன்னாலும் அதையெல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அந்த நபர் கூறி முடிக்க சரவணா சம்மதமாக தலையை அசைத்தான். ஓகே, தேங்க்ஸ். ஹரிஷ் அனுப்பிய ஆட்கள் அனைவரும் சரவணனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் நன்றி கூறியது அவர்களுக்கு லேசான பதட்டத்தை கொடுத்தது. மிஸ்டர் சரவணன், நீங்க போய் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த விஷயம் மட்டும் ஹரிஷ்க்கு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்னோட பேர் ராயன். என்னோட சொந்த ஊரில் தான் நான் ஹரிச்சை பார்த்தேன். அவர் கடோகாவுக்கு வந்த உடனே என்னை உடனே கூப்பிட்டாரு. அவர்கிட்ட தான் நான் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன். எனக்கு ஆர்டர் கொடுக்க நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறது செய்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். சரவணா ராயன் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு அவர்களின் கப்பலுக்கு ஜாயுடன் சென்றான். அதன் பின் அமைதியாகவே பயணித்தார்கள். எபிசோட் 906. இடம் வேஸ்லாண்ட். தன்வந்தும் லூசிபரும் ஒன்றாய் அமர்ந்து தீவிரமாய் திட்டம் போட்டுக் கொண்டிருக்க அவர்கள் இருக்கும் அறைக்கு தன்வந்தின் அசிஸ்டன்ட் அறக்க பறக்க வேகமாக ஓடிவந்தார். மிஸ்டர் பெஸ்வானி, ஒரு முக்கியமான விஷயம். வேகமாய் ஓடிவந்த அசிஸ்டன்ட் உடனே தன்வந்திடம் நடக்கும் விஷயத்தை கூற வந்தார். அசிஸ்டன்ட் அவரிடம் டேப்லெட்டை காட்டி அதில் இருக்கும் செய்தியை காட்டினார்.
தன்வந்த் அதனை உன்னிப்பாக பார்த்தார். கட்டோகாவிலேயே மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு முன்பு கட்டோகாவை சேர்ந்த மீன்பிடிக்கும் கப்பலும் ஹோக்சியாவை சேர்ந்த மீன்பிடிக்கும் கப்பலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது என்று அதில் இருந்தது. கூடவே அதில் இருந்த சடலங்கள் மட்டும் தான் இருந்தன என்று செய்தியில் கூறப்பட்டிருந்தது. அசிஸ்டன்ட் அதனை வாசித்து காட்டிட தன்வந்தும் லூசிஃபரும் கேள்வியாக முகத்தை சுருக்கினார்கள். அசிஸ்டன்ட் கடைசியாக சொன்னதை கேட்டு முகத்தை சுருக்கினார் லூசிஃபர். ஒரு நிமிஷம், அந்த சரவண ஸ்பீட் போட்ல தானே வந்தான். இப்போ ஏன் 2 மீன் பிடிக்கிற கப்பல் மோதி இருக்கு? நடந்தது புரியாமல் யோசனையாக கேட்டார் லூசிஃபர். தன்வந்திற்கும் இந்த செய்தி விசித்திரமாயிருந்தது. அவருமே புருவத்தை சுருக்கி என்ன நடந்திருக்கும் என்று தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் கேள்விக்கு உடனே அசிஸ்டன்ட் பதில் கூறினார். மிஸ்டர் லூசிஃபர், அந்த இடத்துல நிறைய பேர் மீன் பிடிக்க போவாங்க. கடல் நடுவில் நிறைய மீன் கிடைக்கும்னு அங்கே போவாங்க. அதனால அந்த இடத்துக்கு போட்டி போட்டு நிறைய மீனவர்கள் போவாங்க. அது இங்கே வழக்கமான ஒன்று தான். அப்படி அவங்க எதிரில் வர ஒரு மீன் பிடிக்கிற கப்பலை பார்த்தா அதுவும் அவங்க மோதிக்கிட்டா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் கூறி பாதியுடன் நிறுத்த தன்வந்திற்கும் லூசிஃபருக்கும் நன்றாய் புரிந்தது. 2 வெவ்வேறு நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றோடு ஒன்று மோதினால் அவர்கள் சண்டையிட்டு கொன்று விடுவார்கள். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். நம்ம கடகோவை சேர்ந்த ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க. நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா என்ன ஆனாலும் அந்த வேலையை முடிச்சே அவனு இருப்பாங்க. இப்ப நம்ம அனுப்பின ஆளுங்க ஏதாவது சொதப்பினாலும் இவங்களுக்கு அடுத்ததா இருக்கிற ஆளுங்க கண்டிப்பா அந்த சரவண கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. அவனை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உறுதியாக அசிஸ்டன்ட் அவர்களிடம் கூறினார். என்னதான் அசிஸ்டன்ட் ஆறுதலாக கூறினாலும் தன்வந்தருக்கு அது ஏதோ உறுத்தலாகவே இருந்தது. அவரின் மனம் ஒரு நிலையில் இல்லவே இல்லை. ஒருவேளை இந்த சரவண அதே கப்பல்ல செத்து போயிட்டானா இந்நேரம் நம்ம அனுப்பின ஆளுங்க அவனை போட்டு தள்ளி இருக்கணுமே. ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட ஓ கிரேட் பொசிஷன் வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம ஃபீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனை இதே கடல்ல மொத்தமா தீர்த்து கட்டிடணும். தீவிரமாக மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார் தன்வந்த். நம்ம ஆளுங்களை அங்க போய் பார்க்க அனுப்பிட்டியா? அழுத்தமாய் அசிஸ்டன்ட்டை பார்த்து கேட்டார் தன்வந்த். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. தலையை அசைத்தபடியே கூறினார் அசிஸ்டன்ட். உண்மையிலேயே அவன் செத்துட்டானா இல்லையான்னு அவன் பணத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். கோபத்துடன் கூறினார் தன்வந்த். கண்ணால் கண்டு உறுதி செய்யும் வரையிலும் அவர் ஓய மாட்டார். மிஸ்டர் பெஸ்வானி, நீங்க கவலையே படாதீங்க. விஷயம் எனக்கு வந்ததும் நானே சொல்றேன். அதில் யோசனையுடனே தலையை அசைத்தார் தன்வந்த். அதன் பிறகு வேறு ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தவருக்கு முகம் இன்னும் சுருங்கியது. ஆமா, வருண் விஷயம் என்னாச்சு? அவன் பிரச்சனைய சரி பண்ணியா? என் தம்பிக்கு இப்படி ஒரு பிள்ளையும் சரியான தண்டம். கடுப்பாக அசிஸ்டன்டிடம் கேட்டார். தன்வந்த் அவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். பல இடங்களில் சண்டை போட்டிருக்கிறார். இதுவரை அவரை யாரும் தோற்கடித்ததே இல்லை. என்னதான் அசைக்க முடியாத ஆளாக இருந்தாலும் மனிதர்களுக்கே என்று இருக்கும் சில பலவீனங்கள் அவருக்கும் ஒன்று. தனக்கென்று சொந்தமாய் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாதவர் தம்பி மகன்களையே சொந்த மகன்கள் போல பார்த்தார். என்னதான் இருந்தாலும் அவர்கள் மீது அக்கறை இருக்கும் அல்லவா? அதான் அவன் செய்த காரியத்தை காட்டிலும் அவனுக்கு உதவ நினைத்தார். தன்வந்தும் வருணால் ஏற்பட்ட அவமானங்களை பற்றி கேள்விப்பட்டார். திவாகர் ஏற்பாடு செய்த மீட்டிங்கில் அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் குடும்பத்தை அவன் அவமானப்படுத்தியது அவருக்கு என்று நினைவிருக்கிறது. அன்று கேட் குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்களுடன் ஒன்றாய் சேர்ந்து அவன் இருந்ததை அவரும் வீடியோவில் பார்த்தார்தான். அவருக்கே பெரும் அவமானமாகத்தான் இருந்தது. இப்பொழுது திவாகர் தான் இல்லை, அவனின் மகன்கள் 2 தான் எஞ்சி இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கேட்டார். நம்ம குடும்பத்து சார்பா கேட் குடும்பத்துக்கிட்ட சமரசம் பேச ஆள் அனுப்பியிருக்கேன் சார். கூடிய சீக்கிரமே நல்ல பதில் வரும்னு நினைக்கிறேன். சற்று தயக்கத்துடனே அசிஸ்டன்ட் கூறினார். அவர் அதற்கு மேலும் ஏதோ கூற வந்து தயங்கி நின்றார். என்ன சொல்ல வரையோ அதை சொல்லி தொலை, அப்படியே நிக்காத. கடுப்பாக தன்வந்த் கூற அசிஸ்டன்ட் சம்மதமாய் தலையசைத்து கூற முற்பட்டார். நம்ம ஃபேமிலில இருந்து ஆளுங்க பேச போயிருக்காங்க. ஆனா அங்க சின்ன பிரச்சனை. கேட் குடும்பம் நம்ம வருண் சார் அவங்க குடும்பத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் அப்படி பண்ணதால வருண் அவ்வளவோ சுலபமா அங்க இருந்து அனுப்ப மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வருண் சாரை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் ஆளு தான் பார்க்க 2 பேரும் பெருசா இருப்பாங்க. அவங்க மனசு அவங்கள போல பெருசா தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரை வருண் சார் மட்டும் எப்படி தனியா சமாளிக்கிறாருன்னு எனக்கு புரியல. நினைச்சு பார்க்கவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட் கூறி மனதில் வருண் அந்த 2 பெண்களுடன் இருப்பது போன்று நினைத்து பார்த்து தலையை சிலுப்பிக் கொண்டார். நினைக்கவே கொடூரமாக இருந்தது. அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டதும் தன்வந்தருக்கு கோபமாக வந்தது. இதுதான் நீ சமரசம் பேசுற லட்சணமா? என்ன நினைச்சிட்டு இருக்க?
சீற்றத்துடன் அவரை பார்த்து கத்தினார் தன்வந்த். அதில் அசிஸ்டண்டின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மிஸ்டர் விஸ்வானி, என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல. கேட் குடும்பம் காரணமே இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம வழிக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்களே அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வருண் சார் போய் மாட்டிக்கிட்டதும் அவரை விடுவோனான்னு இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு அவங்க வருண் சாரை அவங்க குடும்பத்தோடயே வச்சுக்கிட்டாங்க. இதுல இன்னொரு ஷாக் ஆகுற மாதிரி விஷயம் என்னன்னா, நான் அங்க போனப்போ கேட் குடும்பத்தோட ஆளுங்க அந்த 2 பொண்ணுங்களுமே பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு தலையே சுத்திருச்சு. அது மட்டும் இல்ல, கேட் குடும்பத்துக்கும் சிட்டாடல் தான் பூர்வீகம். அங்க அவங்களுக்கு இல்லாத பவரே இல்லை. இப்போ நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போட்டா நம்மளால சிட்டாடல் உள்ள நுழையவே முடியாது. நடக்கும் சூழலை தேவிலாக கூறினார் அசிஸ்டன்ட். என்னதான் வேஸ்வானி குடும்பத்தின் அதிகாரம் உலகம் முழுவதும் பரவி கிடந்தாலும் அவர்களால் எல்லா இடத்திற்கும் வென்று நிற்க முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு சிட்டாடெல்லிற்கு சண்டை போட சென்றாலும் நிச்சயம் கேட் குடும்பத்தை அவர்களால் வெல்ல முடியாது. இப்படி வருண் வசமாக அங்கு மாட்டிக்கொண்டானே, அவனை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் தீவிர யோசனையில் மூழ்கியிருந்தார் தன்வந்த். சிட்டாடெல்லிற்கு சென்று அவர்களிடம் சண்டை போட்டு வருணை காப்பாற்றுவது அவ்வளவு நல்ல முடிவாக தோன்றவில்லை. அது எழுத்தான காரியமும் இல்லை. அதனால் அடுத்து என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார் தன்வந்த். இடம் கட்டோக்கா. துறைமுகத்தில் கப்பல் வந்து நிற்கவும் சரவணன் அதில் இருந்து இறங்கினான். அவன் இறங்கியவுடனே மர்மமாய் புன்னகைத்தான். இதுவரை அவன் தந்தை சக்திவேல் கூட இந்த நாட்டிற்கு வந்ததே இல்லை. அப்படி இருக்கையில் அவன் அங்கு வந்திருக்கிறான். இனிதான் மொத்த ஆட்டமும் ஆரம்பிக்கும் என நினைத்தான் சரவணா. எபிசோடு 907. அகல்யா கடோகாவில் எப்படி? சரவணா கடோகாவில் காலடி எடுத்து வைத்து அவனுக்கு வரப்போகும் சவால்களை எதிர்நோக்க காத்திருந்தான். அவன் இறங்கியதும் ராயன் அவன் பக்கம் வேகமாய் ஓடி வந்து நின்றான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்காக கார் ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்பவே உங்களை ஹரிஷை பார்க்க அனுப்பி வைக்கிறோம். வரவையில் உங்களுக்கு நான் ஏதாவது இடைஞ்சல் கொடுத்திருந்தா என்ன தயவு செய்து மன்னிச்சிருக்கேன். மிகவும் தன்மையாக அவனை பார்த்து கூறினான் ராயன். அவனை பார்த்தாலே ஹரிஷுக்கு மிகவும் விசுவாசமான அடியாள் என்பது போன்று தெரிந்தது. என்ன சூழ்நிலையானாலும் ராயன் ஹரிஷ் பக்கம்தான் நிற்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே நாம எல்லாரும் ஒரே டீம் தானே. நான் எதுவும் அப்படி நினைக்கல. அதே மாதிரி ஹரிஷனை பார்க்க வெயிட் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்நேரம் நான் எப்போ கடோகாவுக்கு வருவேன்னு அவளை காத்துக்கிட்டு இருப்பாரு. லேசான சிரிப்புடன் கூறினான் சரவணா. ஹரிஷ் கடோகாவிற்கு வர வேண்டிய முக்கியமான காரணமே சரவணன் தான். அவனால் தான் அவர் இங்கு வந்திருக்கிறார். ராயன் அடுத்து ஏதோ கூற வந்தான். ஆனால் சரவணா அவனின் போனை எடுத்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினான். அதை கண்டதும் ராயன் அமைதியானான். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. இந்த பொண்ணை பத்தின தகவலை எனக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடு. எனக்கு எல்லா தகவலும் வேணும். அழுத்தமாய் ராயனிடம் கூறினான் சரவணா. அவன் பக்கத்தில் நின்றிருந்த ஜாய் அந்த புகைப்படத்தை கண்டு அதில் இருக்கும் பெண்ணை உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். அதிலிருந்து அகல்யா ஆதிரனின் தங்கை. இப்பொழுதுதான் அவளுக்கு விடயம் முழுதாக புரிந்தது. சரவணா அவளை காப்பாற்ற மட்டும் இங்கு வரவில்லை, அதற்காக வந்திருந்தாள். இந்நேரம் கடோகா வராமல் திரும்பி சென்றிருப்பானே. இப்பொழுதுதான் அவன் எதற்காக இங்கு வந்தான் என்று அவளுக்கு முழுதாக புரிந்தது. அகல்யாவை தேடிதான் அவன் இங்கு வந்திருக்கிறான். இதனால்தான் அவன் பெரிதா எந்த ஒரு விளக்கமும் கூறவில்லை என்று புரிந்து கொண்டாள் ஜாய். நீங்க இந்த பொண்ணு தெரிய வந்திருக்கீங்களா? சற்று தயக்கத்துடன் அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்து கேட்டான் ராயன். உடனே அவன் கண்கள் ஜாய் பக்கம் திரும்பியது. உடனே ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை தேடி வருகிறானே என்று நினைத்தான். அவன் ஜாய் தான் சரவணனின் காதலி என்று தவறாக நினைத்து கொண்டான். ஆனாலும் அவன் நினைப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் லேசான புன்னகையுடன் தலையை அசைத்தான் ராயன். மிஸ்டர் சரவணா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உடனே இந்த போட்டோவை எம்பசி கொடுக்குறேன். ஆனாலும் எனக்கு நீ இந்த பொண்ணை தனியா தேடணும். அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் எல்லா நாட்டோட ஃப்ளைட்டு, லேண்டு, சி வழியா வரவங்க போறவங்க லிஸ்ட்டை பார்த்துட்டேன். அவ பேர் எதிரியும் இல்லை. கண்டிப்பா அவ போலி அடையாளத்துல தான் போயிருக்கணும். உறுதியாக சரவணன் கூறிட ஜாய் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். ஏயும் கிடைக்கவில்லை என்றால் பிறகு எப்படி கடோகாவில் இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியும் என்று யோசித்தாள். எனக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒன்று அவகிட்ட இருக்கு. ஆனா என்னால இப்ப அவகிட்ட கான்டாக்ட்ல இருக்க முடியாது. இப்போதைக்கு அவ எப்படி இருக்கா, என்ன ஆச்சு அவளுக்கு, எனக்கு இது எதுவும் தெரியல. அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கடோகாவை சேர்ந்த ஹையர் ஆஃபீஸர்ஸுக்கு அவளை நம்ம தேடுற விஷயம் தெரியக்கூடாது. இது எவ்வளவு ரகசியமா பண்ண முடியுமோ அவ்வளவு ரகசியமா பண்ணணும். அழுத்தமாய் சரவணன் ராயனை பார்த்து கூறினான். அதிலே நிலைமையின் தீவிரம் என்ன என்று ராயனுக்கு புரிந்தது. சரவணன் கொடுத்த வேலையை உடனே ஏற்றுக்கொண்ட ராயன் சம்மதமாய் தலையசைத்தான்.
மிஸ்டர் சரவணன், நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த விஷயத்த இனிமே நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த நான் முடிச்சு கொடுக்குறேன். தீர்மானமாய் கூறிய ராயன் உடனே அவனின் ஆட்கள் பக்கம் திரும்பி அகல்யாவை தேட உத்தரவிட்டான். ராயன் சென்றதும் ஜாய் சரவணனை நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு இருந்தாள். என்னாச்சு சரவணா? அகல்யா தப்பிச்சு போயிட்டாளா? அதிர்ச்சி விலகாமலேயே கேட்க சரவணா அவளை அமைதியாய் பார்த்தான். ஆமா. அவன் பதிலில் இன்னும் அதிர்ச்சி அடைந்தாள் ஜாய். எப்படி சரவணா? ஜஸ்டினோட ஆளுகதானே அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவ தப்பிச்சு போக முடியும்? சந்தேகமாய் அதே நேரம் நம்ப முடியாமல் கேட்டாள் ஜாய். ஜஸ்டின் ஆளுங்களை அகல்யா பாய் ஃப்ரெண்ட் ஆளுங்க அடிச்சு போட்டானுங்க. அதே மாதிரி அகல்யாவை ரொம்ப குறைச்சி எடை போட்டுறாத. அவ ஆதிரன் தங்கச்சி. அவ சாதாரண ஆள் இல்ல. நிறைய பேரோட கண்ணு இப்ப அவ பக்கம் இருக்கு. அப்படி இருந்தவ யார்கிட்டயும் சிக்காம தப்பிச்சு போயிருக்கா. அவளை கடத்திட்டாங்களா இல்ல அவளே திருட்டுத்தனமா எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்காளான்னு தெரியல. எனக்கு என்னமோ அவளா தப்பிச்சு போன மாதிரி தான் தோணுது. இவங்க கடத்திருந்தா எனக்கு தகவல் வந்திருக்கும். இதெல்லாம் அவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. அமைதியான குரலில் கூறினான் சரவணா. அவன் கூற்றை கேட்ட ஜாய் இன்னும் அசந்து போனாள். ஆனா இப்ப அவ தனியா இருக்கா. இப்ப அவ என்ன பண்ண போறா? எனக்கு தெரியல ஜாய். ஆனா ஆதிரன் சம்பந்தப்பட்ட விஷயமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது. அமைதியான குரலில் யோசனையுடன் கூறினான் சரவணா. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா ஏன் அவ இவ்ளோ பிடிவாதமா இருக்கா? நான் அவளை தனியா வாட்ச் பண்ணிருக்கணும். ச்சே, இப்படி மிஸ் ஆயிட்டா. கடுப்பாக கூறினாள் ஜாய். அவள் தனியாக இருப்பது அவ்வளவு நல்லது இல்லை. அகல்யா சாதாரண ஆள் இல்ல, ரொம்பவே ஆபத்தானவ. நம்ம எல்லாரும் தேடுற ஒண்ணு இப்ப அகல்யா கிட்ட இருக்கு. ஹோக்ஸியா விட்டு அவ போனதுக்கான காரணம் ஆதிரனுக்காக இல்லாம இருந்தா எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா அவ ஆதிரனுக்காக ஹோக்ஸியா விட்டு போய் இருந்தான்னா கண்டிப்பா நாம தேடுறதையும் அவ கூட எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். முகத்தில் அப்பட்டமாய் வருத்தம் தோன்றியது. முகத்தில் அப்பட்டம் கூறினான். அவன் மனதில் பெரும் வருத்தம் உண்டானது. ஆதிரன் காக்க நினைத்ததை தாம் தொலைத்து விடுவோமோ என்று நினைத்து வருந்தினான் சரவணா. அவனின் வருத்தம் ஜாய்க்கும் நன்றாக புரிந்தது. ஆனால் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள் ஜாய். என்ன சொல்ற சரவணா நீ? டிஜிட்டல் கரன்சிக்கான கீ அகல்யா கிட்ட இருக்குன்னு சொல்றியா? நம்ப முடியாத திகைப்புடன் கேட்டாள் ஜாய். ஆமா. அதற்கு மேல் சரவணா அவளுக்கு எந்த விளக்கமும் கூறவில்லை. ஜாய் மிகவும் புத்திசாலி, அவளை அனைத்தையும் புரிந்து கொள்வாள் என்று விட்டுவிட்டான் சரவணா. இம்மாதிரியான சொல்லலில் ஜாய் அவனுடன் இருப்பது அவனுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருந்தது. அவனைப் போலவே அவளும் அபாரமாய் யோசிப்பாள். அவன் பெரிதாய் நடக்கும் சூழலை விளக்க வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் சொல்லாமலேயே அவளாகவே சிந்தித்து இவன் எதற்காகத்தான் இதை செய்கிறான் என்று மிகவும் சரியாக அவள் புரிந்து கொள்வாள். அதே சமயம் அவனுக்கும் அவள் பல அறிவுரைகளை வழங்கி விடுவாள். ஃபீனிக்ஸ் குடும்பத்தில் வளர்ந்ததனால் நிறைய சிக்கல்களை பற்றி அவளுக்கு நன்றாய் தெரியும். ஜாய் இப்பொழுதுதான் நிலைமையின் தீவிரம் என்ன என்று புரிந்து கொண்டாள். மிகப்பெரிய சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொண்டது போல் உணர்ந்தாள். அகல்யாவை சுற்றியிருக்கும் ஆபத்து மிகப்பெரியவை. அவளுக்கு என்று வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பை மீறி அவள் வெளியே வந்தாள். யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவளுக்கு பிரச்சனை வந்துவிடும். கழுகு போல் குறிப்பாக அவளிடம் இருக்கும் ஒன்றை எடுத்துக்கொள்ள பல நரிக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் பாதுகாப்பையும் மீறி தந்திரம் வாய்ந்த நரிகள் இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறாள். இப்போது அவளை எப்படி காப்பாற்றுவது என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தாள் ஜாய். எபிசோட் 908 அகல்யா இருக்கும் இடம். சரவணன் கூறிய விஷயங்களை வைத்து ஜாய் மிகவும் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்நேரம் ராயன் அவர்களிடம் திரும்பி வந்தான். மிஸ்டர் சரவணா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். உற்சாகத்துடன் கூறினான் ராயன். அவன் மிக திறமையானவன். சொன்ன வேலையை மிகவும் கச்சிதமாய் செய்து முடித்து விடுவான். சரவணன் வேலையை ஒப்படைத்த சில நொடிகளிலேயே வேலையை முடித்து விட்டான். இதிலே அவன் எவ்வளவு திறமையானவன் என்று சரவணனுக்கு புரிந்தது. இப்ப எங்க இருக்கா? மிகவும் ஆர்வமாய் அவனை பார்த்து கேட்டான் சரவணா. அவன் கேட்ட கேள்வியில் ராயன் எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அவனின் முகம் சிவக்க ஆரம்பிக்க சரவணன் அவனை கேள்வியாக பார்த்தான். அகல்யா இருக்கும் இடம் அப்படி. அதை சொல்லவே ராயனுக்கு கூச்சமாக இருந்தது. இவேதிக்கு இப்ப மூஞ்சி எப்படி வச்சிருக்கான்? அப்படி அகல்யா எந்த இடத்துல இருப்பா? என்னாச்சு அவளுக்கு? யோசனையுடன் மனதில் நினைத்த சரவணா ராயனின் பக்கம் திரும்பினான். இப்ப அவ எங்க இருக்கா? சீக்கிரம் சொல்லு. சற்று பொறுமை என்று அழுத்தமாய் அவனை பார்த்து கேட்டான். அது சார், அவங்க இப்ப பிங்க் கிளப்ல இருக்காங்க. முகத்தை எங்கேயோ திருப்பிக் கொண்டு சங்கடத்துடன் கூறினான் ராயன். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான் சரவணா. என்ன சொன்ன? பிங்க் கிளப்பா? நிஜமாதான் சொல்றியா? நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டான் சரவணா.
அவனால் அவன் காதையை நம்ப முடியவில்லை. அகல்யா அந்த மாதிரியான இடத்தில் இருப்பதை கேட்டதும் அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஜாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இவதுக்கு போய் இவ்வளவு சாக்காகிறான்? கிளப்ல தானே இருக்கா? யோசனையாக மனதில் நினைத்த ஜாய் சரவணாவிடம் கேட்டுவிட்டாள். ஏன், அப்படி என்ன இடம் அது? சாதாரண கிளப் தானே? மிகவும் சாதாரணமாய் கேட்டிட சரவணா அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். அவன் இன்னும் யோசனையில் மூழ்கினான். என்ன இவ இப்படி கேட்டுட்டா? இவளுக்கு நிஜமாவே அந்த இடத்த பத்தி தெரியாதா? அந்த அளவுக்கு இவ நல்லவ இல்லையே. மனதில் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணா. பிங்க் கிளப் என்பது கட்டோகாவில் மிக புகழ் பெற்ற கிளப். நிறைய ஆண் வாடிக்கையாளர்கள் அங்கு அடிக்கடி வருவார்கள். ஆண்களின் சொர்க்கம் என்று அங்கிருப்பவர்கள் அழைப்பார்கள். ஊரில் இருக்கும் பல பெண்கள் அவர்களின் காதலனை அங்கு செல்ல விடாமல் தடுப்பதே அவர்களுக்கு பெரும் வேலையாக இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய இடம். பழங்காலத்தில் இருந்தே இது இருக்கிறது. அந்த காலத்தில் அந்தப்புறமாக இருந்த இடம் இப்பொழுது விபச்சார இடமாக மாறி இருக்கிறது. இதையெல்லாம் கேட்ட ஜாய் பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினாள். அப்படிப்பட்ட இடத்தில் அவள் இருக்கிறாள் என்று இருந்தது அவளுக்கு. ஆனால் சரவணா பயங்கர கோபத்தில் இருந்தான். பல்லை கடித்துக் கொண்டு ராயனை கண்டான். அகல்யா ஏன் அம்மாதிரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றே அவன் யோசனை இருந்தது. ஒருவேளை ராயன் போய் கூறுகிறானா என்று கூட யோசித்தான். என்ன சொல்ற நீ? அவன் ஏன் அந்த மாதிரியான இடத்துக்கு போகணும்? கோபத்துடன் அவன் கேட்க ராயன் சற்று தயங்கினான். சரவணனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. அகல்யா ஹோக்சியாவை விட்டு அவள் விருப்பப்படி வெளியே வந்திருக்கிறாள். இப்பொழுது அவள் கொட்டோகாவில் இருக்கிறாள். இங்கு வந்ததும் அவள் ஏன் நேராக பிங்க் கிளப்பிற்கு செல்ல வேண்டும் என்று யோசித்தான் சரவணா. இதில் ஏதேனும் சதிவேலை இருக்குமோ என்று அவன் மூளை பயங்கரமாக யோசித்தது. மிஸ்டர் சரவணா, எனக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா பிங்க் கிளப்ல இருக்கிற ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே பண்ற ஈவெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சந்தேகமாய் சரவணனை பார்த்து கேட்டான் ராயன். அதில் சரவணன் எதையோ தீவிரமாய் யோசித்தான். ராயன் அவன் காதருகே நெருங்கி வந்து ரகசிய குரலில் பேசினான். அங்க நடக்கிற ஈவெண்ட்டை கலந்துக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. எல்லாராலையும் சுலபமாக கலந்துக்க முடியாது. அதுல பெர்ஃபார்ம் பண்ற ஆளுக்கு நிறைய ரூல்ஸ் கடோகாவில் இருக்கு. அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த பொண்ணு பியூரா இருக்கணும். அந்த பொண்ணை கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க செக் பண்ணுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்றதுக்கு முதலியே அந்த பொண்ணோட உடம்பையும் நல்லா செக் பண்ணுவாங்க. வெர்ஜினா இருக்கிற பொண்ணை தான் அலோவ் பண்ணுவாங்க. சரவணனுக்கு அதனின் நோக்கம் என்னவென்று தெளிவாக புரிந்தது. இதுவரை எந்த ஒரு ஆடவனுடனும் உடல் உறவில் ஈடுபடாத பெண்களை மட்டும்தான் அதன் உள்ளே விடுவார்கள். ஆனால் அகல்யா ஏன் இம்மாதிரியான இடத்திற்கு சென்றிருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவே இல்லை. அவள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தான். ஒருவேளை அவளை யாராவது மிரட்டி இருப்பாங்களா? அவளை கட்டாயப்படுத்தி இதை பண்ண வச்சிருப்பாங்களோ? நம்ம உடனே அங்க போய் பார்க்கணும். பதட்டத்துடன் ஜாய் சரவணனை பார்த்து கூறினாள். தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அகல்யா வாழ்க்கைக்கு ஆபத்தாகிவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. சரவணனருக்கும் அதே எண்ணம்தான். கடோகாவில் அகல்யா அவளின் கற்பை இழந்தால் அதன் குற்ற உணர்வு அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை கொள்ளும். எப்படியாவது அவளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். தவறாக எதுவும் அவளுக்கு நடந்தால் அவன் குற்ற உணர்விலே தவித்து விடுவான். நான் இப்பவே காரை உங்களுக்காக ரெடி பண்றேன். உடனே அவசரமாக கூறினான் ராயன். அவன் சொல்லிய மறுகணமே அவர்களுக்கான ஒரு காரை ஏற்பாடு செய்தான். சரவணனும் ஜாயும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் காரில் ஏறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அந்த கார் பிங்க் கிளப்பை நோக்கி மிக வேகமாக சென்றது. கட்டோகாவின் சிகப்பு விளக்கு இடங்களைப் போல இல்லாமல் பிங்க் கிளப் வித்தியாசமாக இருக்கும். அந்த தெரு முழுக்க நிறைய அழகான பெண்கள் சுற்றித் திரிவார்கள். அவர்கள் அனைவருமே விலை மாதுக்கள் தான். அங்கு பெண்களை தாண்டி நிறைய பொழுதுபோக்கும் குடிக்க ஏதுவான இடங்களும் இருக்கும். கட்டோகாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் அதுதான். சுற்றுலாவிற்கு வருபவர்களும் அந்த இடத்திற்கு நிறைய பேர் வருவார்கள். பணம் இருந்தால் அத்தனையும் அவர்கள் கைக்கு கிடைக்கும் என்று அந்த தெருவில் நிரூபணமாகும். காசிருந்தால் அவர்கள் ஆசை தீர என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். மதுவும் இருக்கிறது, மாதுவும் இருக்கிறது. அந்த தெருவின் முகனையிலேயே ராயன் காரை நிறுத்தினான். மிஸ்டர் சரவணன், இந்த தெருவில் நடுவில் ஒரு பில்டிங் இருக்கே, அதான் அந்த பிங்க் கிளப். இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதுதான். அது உள்ளார போகணும்னா 2 லட்சம் வேணும். அது மட்டும் இல்ல, உள்ள போகணும்னா நீங்க பெரிய ஆளா இருக்கணும். அப்பதான் உள்ள விடுவாங்க. ராயன் எப்படி உள்ளே நுழைவது என்பதை பற்றி கூறிட சரவணா அவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சரவணா இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே இந்த இடத்தின் இரவு வாழ்க்கையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இங்கு உள்ளே நுழைய இவ்வளவு பணம் செலவாகும் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நினைத்ததை விட மிகவும் காஸ்ட்லியாக இருந்தது. அந்த இடத்தை பார்க்க நிறைய ஆண்கள் மது போதையில் பெண்களுடன் உல்லாசமாய் ஆங்காங்கே சுற்றி கொண்டு கூத்தடித்துக் கொண்டும் இருந்தார்கள். அங்கு இருக்கும் பெண்கள் எல்லாம் அரைக்குறை ஆடையில் 2-3 ஆண்களுடன் சுற்றி கொண்டிருந்தார்கள்.
வயது வித்தியாசமே இல்லாமல் இருந்தார்கள். சரவணனும் மற்றவர்களும் இறங்கி அந்த தெருவில் நடக்க அங்கிருக்கும் பெண்கள் அவர்களை பார்த்து மகிழ்வாய் சிரித்து கையசைத்துக் கொண்டு இருந்தார்கள். இது உள்ள நுழையறதுக்கு மட்டும் 2 லட்சமா? அதிர்ச்சியாகவே ராயனை பார்த்து கேட்டான் சரவணா. அதில் லேசாய் தலையை அசைத்தான் ராயன். ஆமா, இது மற்ற இடத்த விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உள்ள போனா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதுவும் இல்லாம இந்த ஈவெண்ட்னால தான் இவ்வளோ அதிகம். காரணம் எல்லாமே வெர்ஜின் பொண்ணுங்களா இருப்பாங்க. அதனால தான் இங்க இப்படி. விளக்கத்தை கூறிய ராயன் ஒரு ஐடி கார்டை எடுத்து அவனிடம் கொடுத்தான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கான ஏற்பாடு பண்ண ஐடி கார்டு. இதுல உங்களுக்கு தேவையான பணமும் இருக்கு. நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரவணன் கையில் அந்த கார்டை ஒப்படைத்தார் ராயன்.